அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஒரு அகாடமியில் அவன் ஜாயின் பண்ணியிருப்பான், ஏர்ன்ஸ்ட் இன்ஸ்டியூட். இப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும் இல்லையா, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்கப்பா. இந்த ஸ்கூலில் ஆக்சுவலாக இவங்க தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவனுடைய வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1 day ஜேர்னி அப்படிங்கிறது இருக்குது. இவன் இங்கே போய் நின்ன உடனே நம்ம செயின்ட் வெளியில் வராருப்பா. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்குடா, எவ்வளோ மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. தம்பி, நீ மிகப்பெரிய ஸ்கூலில் தான் சேர்ந்துருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல கூட ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்காங்க. அந்த டேலண்ட்ஸில் யார் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேலே வர முடியும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கிளானை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன்ப்பான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நடந்து போனால் ஆரம்பத்திலே ஒரு கோளாறு ஒன்று இடித்து தள்ளிட்டு போகுது. இந்த சிவப்பு முடி வச்சிருக்கான் பாருங்க, அவன் பேர் ரேண்டு. நம்ம ஹீரோ வச்சு பரவாயில்ல, இடித்து தள்ளிட்டு தான் போனான். அங்கே ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் எட்டி மதிப்பானுங்களா, எதுக்குடா மிதிச்சிங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் யங் மாஸ்டரோடைய வழியை நீ வந்து மறைச்சு நிற்பியா அப்படிங்கிறானுங்க. ஏன்டா உங்களுக்கு போகிறதுக்கு வழியா இல்லை, உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களாம் எங்கே இருந்துடா கிளம்பி வந்தீங்க அப்படிங்கிறானுங்க. ஆனால் இவன் வந்து தடுத்துட்டு, டேய் இந்த மாதிரியா பண்ணுவீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு இவர் போய் தூக்கி விடுறாராம். ஆனால் பயபில் தூக்கியெல்லாம் இல்லைங்க, ஃபயரை வச்சு அவனுடைய பேண்ட்டை எரிச்சு விட்டான். அதுவும் எங்கே எரிச்சு விட்டுருக்கான் பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து தடுத்து விடுறான். டே ரொம்ப ஓவரா பண்ணுறடா நீ சொல்லிட்டு தடுத்து விட, அவன் உடனே பார்க்குறான். என்ன தம்பி, என்ன ஹீரோ ஆகணும்னு ஆசையா, யாரா நீ ஊர் நாட்டா மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அப்படிங்கிறது கூடுது. ஸோ லிட்டரலாக விட்டுருந்தா சண்டை வந்திருக்கும். ஆனால் இங்கே சண்டை போட்டால் இன்ஸ்டியூட்டுக்கு தெரிஞ்சால் பெரும் பிரச்சனையாயிடும். அதனால் அவன் சொல்கிறான், தம்பி இன்னைக்கு லக்கி, அதனால் விட்டு போகிறேன், எனக்கு நிறைய டைம் இருக்குது, உன்னை பொறுமையாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போது நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக நடந்து அவனுடைய ரூமுக்கு போனால் அங்கே பொருட்களெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. என்னடா ரூம் எதனா மாற்றி வந்துட்டேனான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவனுடைய ரூம் தான். என்ன நடக்குது, என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தன் நடந்து வரான். இவன் பேர் என்னடானா ஏல். இவன் கொஞ்சம் பெரிய தலை ஆக்சுவலாக. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க பழைய பொருட்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது பொருட்களாக உள்ளுக்குள்ளே வச்சிருக்காப்புல. எவனா சொல்கிறான், எப்படியோ வந்து இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா லெவல் 6 ஆனால் தான் வெளியில் போக முடியுமா. அதுக்கு பல வருஷங்கள் ஆகும், 20-30 வருஷம் கூட ஆகும். அதனால தான் கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்னென்னா, அப்பா தான் ஃபீஸ் கட்டுறாரு. 20-30 வருஷம்லாம் அவருடைய ஃபீஸை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மனுஷனே கஷ்டத்தில் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது செயின்ட் என்ன சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளேருந்து சொல்கிறாரு, அதெல்லாம் நார்மல் பீப்புளுக்கு, நான் வந்து உன்னை 10 வருஷத்தில் இங்கேருந்து வெளில கொண்டு போகிறேன், கவலைப்படாத அப்படிங்கிற மனுஷன். இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வராங்க. இவன் பேர் வந்து ஜார்ஜ். இவனுமே ரூம்மேட் தான். இவன் ஒரு வாட்டர் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தன். 2 பேருக்குமே ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறான். நம்ம ஹீரோக்கு ஒரு கிறிஸ்டல் பால் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். இதில் அப்பப்போ அவனுடைய மேஜிக் பவர் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாமா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். இப்போது அந்த கிறிஸ்டல் பாலை வச்சு இவனோட மேஜிக் பவரை டெஸ்ட் பண்ணுறாங்க. இவனுங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னடா டூயல் பவர் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறானுங்கல்ல, ஆச்சரியமாக பேசுகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு கேரக்டர் வருது. அவன் பேர் வந்து ரெனோ. அவன் கூட ஒரு காட் மாதிரி ஒருத்தர் வராரு. அவரால் நம்ம செயின்ட்டை சென்ஸ் பண்ண முடியுது. மனுஷன் உள்ளுக்குள்ளே போயிட்டான். ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கான் இல்லையா, அவனுமே ரூம்மேட் தான். அவனுக்கு ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இவன் ஆக்சுவலாக ஒரு வாரியர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான். பயப்புள்ள வரும்போதே நிறைய கோமாளித்தனம் பண்ணிட்டு தான் வருது. ஸோ மொத்தமாக இவங்க 4 பேருமே ரூம்மேட்ஸ் தான். எல்லாருமே ஜாலியாக பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்னடா மவுஸ் எங்கேயோ போச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஏல் சொல்கிறான், டே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம மவுஸ் அங்கெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்த உடனே என்னது மேஜிக் பீஸ்டான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன அட்டாக் பண்ணாலும் சரி, நம்ம மவுஸ் ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அது ஓடுற வேகத்துக்கு இவன் எப்படி அட்டாக் பண்ணி பிடிக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். டே அது என்னுடைய பீஸ்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓ உன்னோட பீஸ்டா, சாரிப்பா அப்படிங்கிறானுங்க. இப்போ ஏல் என்ன பண்ணுறான், ரெனோ வந்து கத்துறான், ஏண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சா எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாடா அப்படிங்கிறான். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம 4 பேர் இதுக்கு மேலே நம்ம தான் ரூம்மேட்ஸ்னு சொல்லிட்டு ஏல் தான் வந்து பிக் பாஸாம். ஜார்ஜ் இருக்கான் பாருங்க, அவன் வந்து செகண்ட் பிரதர். நம்ம ஹீரோ தேர்ட் பிரதரு. மவுஸ் வந்து 4th தான். கடைசியாக தான் வந்து ரெனோ, அவர் தான் 5th தான். அதான் ரெனோ கேட்குறான், டே என்னங்கடா என்னை வச்சு புள்ளி பண்ணுறீங்களாடா அப்படின்னு கேட்குறான். ஸோ இவங்க இப்படியே ஜாலியாக இருக்காங்க. இப்போது இவங்களுக்கான முதல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் ஆக்சுவலாக கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான கிளாஸஸ் வேறு டைமிங்கில் நடக்கும். இவன் இப்போது விண்டுக்காக வந்திருக்கான். ஏன்னா இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா அடுத்து தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஸோ விண்டு கிளாஸுக்காக வந்திருக்கான். அங்கே இருக்க ஒரு இறகை வச்சு பாயபுள்ள ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம செயின்ட் வெளியில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டேய் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும் அப்படிங்கிறாரு. தூரத்தில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கா. நம்ம ஹாரி பாட்டரில் அவள் கண்ட்ரோல் பண்ணுவல்ல, அதே மாதிரி அதான் பார்க்குறான். இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டீச்சர் என்ட்ரியை கொடுக்குறாப்புல. ஆக்சுவலாக இவர் பேர் வந்து ட்ரே.
இவருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதாவது லெவல் 6 போனதுக்கப்புறம் அவங்களால வந்து டீச்சிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக லெவல் 1 லெவல் 2ல் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் தான். ஸோ மனுஷன் தன்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. விண்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன, ஸ்பீடு. அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பவர் பயங்கரமாக இருக்குமா. ஸோ உங்களுடைய முதல் கிளாஸில் விண்ட் பிளேட் அப்படிங்கிற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாப்புல. மனுஷன் லெவல் 6ல் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டாப்புல. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு விண்ட் பிளேடை கரெக்டாக யூஸ் பண்ணால், அதாவது டைமண்டுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கூட வெட்ட முடியும். டைமண்டை வெட்ட முடியாது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வெட்டிட முடியும் ஈஸியாக அப்படிங்கிறாரு. இப்போது அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து நீ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்லியா. ஆனால் இவளுக்கு ஒரு பிரதர் ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து லிட்டரலாக ஜீனியஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இவளுமே என்ன பண்ணுறா, அந்த ஒரு டெக்னிக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறா. அதில் ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யும். அதை மனுஷன் கொஞ்சம் சுட்டி காட்டினா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அவனோட சிஸ்டர் தானே அப்படிலாம் பேச அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது நடக்குமா ஒவ்வொரு வருஷமும். ஸோ உங்களுக்கு ஏதாவது திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் காட்டுங்க, டோர்னமெண்ட்டில் உங்களை நிரூபித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட காலை பிடிச்சி இழுக்கிறாரு. எதுக்கு இதை பண்ணுறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா அவனுக்கு டூயல் எலிமெண்ட் இருக்குல்ல. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். செயின்ட் வந்து கேட்குறாரு, டே இங்கே என்னடா பண்ணுற, கிளாஸுக்கு போலையா நீ அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து விண்ட் எலிமெண்ட் கிளாஸுக்கு மட்டும் தான் போவேன், அடுத்த எலிமெண்ட் கிளாஸுக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். சரி பரவாயில்ல விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வா, அது வரைக்கும் நான் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே போயிட்டான். திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு விண்ட் பிளேடு வருமா. யாரா அது அப்படின்னா இந்த தேர்லியா இருக்கல்ல, ரொம்ப கோவமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பா. அந்த டீச்சர் பேசின பேச்சுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டா போல தெரியுது. வெறி கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறத அவள் பார்த்துட்டு கேட்குறா, என்ன நீயும் கிண்டல் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், ஏம்மா மரியாதை அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், யாரும் தூக்கி சும்மா கொடுத்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே மவுண்டனில் பார்த்தீங்கன்னா அவன் அர்த் எலிமெண்ட் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறான். அங்கே கிளாஸில் விண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஏன்னா இங்கே அர்த் எலிமெண்ட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு செயின்ட்டே இருக்காரு, அவரை விட பெட்டராக யாரும் சொல்லி தர முடியாதுல்ல. அதனால் இங்கே அர்த்து அங்கே விண்டு மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூடவுமே டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுறான். இவன் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை டீச்சர் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணவன் லெவல் 2 அப்படிங்கிறத ரீச் ஆகிறான். ஆனாலுமே இவன் வந்து சோகமாக தான் இருக்கான். அதான் அந்த செயின் கேட்குறாரு, என்னடா ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், லெவல் 1லேருந்து லெவல் 2 ரீச் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகிடுச்சான், இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, டேய் நான் தான் இருக்கேனே, எதுக்குடா ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவன் லெவல் 2 ஆகிட்டான் அப்படிங்கிறத அந்த டீச்சர் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. சைலண்ட்டாக மேலே போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறான் மனுஷன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்ணுறாரு, காம்படிஷனுக்காக ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் பார்ட்டிசிபேட் பண்ணலைங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, டே நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும், இதில் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கிடைக்கும்டா, உனக்கு புது ரூம்லாம் கிடைக்கும் அப்படின்னோடனே, அப்போ ப்ரைஸ் மணி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ப்ரைஸ் மணியா, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னோடனே, அப்போ நான் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன், நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ காம்படிஷன் ஆரம்பிக்குதுங்க. யாரா தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஜார்ஜ் தான். அங்கே சண்டை போகிறதுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க, நம்ம சிவப்பு முடி ரேண்டு. ஆக்சுவலாக இந்த ரேண்டு இருக்கிறான்ல, பாயப்புள்ள ரொம்ப அரகண்டு போல தெரியுது. இவர் தான் வந்து கிளாஸ்லேயே பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற. எதிர்க்க சண்டை போட வந்திருக்க ஒருத்தங்கிட்ட நக்கலாக வேற பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ரெனோ வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான், டே லெவல் 1லேருந்து லெவல் 2 ரீச் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைடா, 2 வருஷமாக அது ஆகும் அப்படிங்கிறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ ரீச் ஆகிட்டான்ல. அதான் ஏல் கேட்குறான், டேய் நீ லெவல் 2 ரீச் ஆகிட்டியா சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் ரீச் ஆகிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஏன்டா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒழுங்கு மரியாதையாக போய் சண்டை போட்டு நம்ம ரூமுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுறா அப்படிங்கிறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்லிட்டான், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது 3rd லெவல் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுச்சு. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.